என்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிட்டு அந்த பாட்டை ப்ளே பண்ணி கேட்ட அடுத்த செகண்ட் சொன்னாரு, என்னோட அடுத்த படம் நீ பண்றியா அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து அப்படியே ஒரு மாதிரி கேரேஜ் கேட்டு வெறி வேணும்டா, வெறி பயங்கரமா செய்யணும், வேலை செய்யணும்னு வெறி வேணும். நெருப்புல காலை வச்சுட்டு எரியுதுன்னா எரியதான் செய்யும். சித்தப்பு சிக்கனு சிக்கனு வாராலே, சமத்தா சட்டுன்னு இட்டுன்னு வாராலே, என்னத்தான் ஒத்திக ஒத்திக பார்த்தாலே, கணக்கா கட்டிக்க கட்டிக்க கேப்பேனே, அழகிட்டு கோலம் போட்டு அடிக்கட்டி மேல பாட்டு, அவ போல இங்க யாருன்னு காட்டு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இவங்க பாட்டு இல்லாம இறங்கவே மாட்டேன், வாங்கத்தல. இவங்க எல்லாரும் சார்பாக ஒரு கேள்வி கேட்கிறேன் அபியங்கர் அவர்களே. அந்த அப்டேட் மட்டும் கொடுத்தீங்கன்னா, நிறைய லிஸ்ட் கேள்விப்படுறோம் நிறைய படங்கள்ல, அதெல்லாம் பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் என்னப்பா, அது தெரிஞ்சா நாங்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். கருப்பு வருது ஏப்ரல், அண்ட் தனுஷ் சாரோட அப்டேட் இப்போ வந்து D55, ஸோ அதுவும் போயிட்டுருக்கு. அண்ட் அல்லு சார்தும் கம்போசிங் போயிட்டுருக்கு, அல்லு அர்ஜுன் சார், அட்லி அண்ணா அதோட கம்போசிங் போயிட்டுருக்கு. அண்ட் இது எல்லாத்துக்குமே அந்த ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து எப்படி மகேஷ் அண்ணாவும் சந்தோஷ் அண்ணாவும் கொடுத்தாங்களோ, என்னோட செகண்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து அட்லி அண்ணாவும் விவேக் அண்ணாவும் தான். அட்லி அண்ணா வந்து ஐ நீட் டு ஸ்பீக் அபவுட் ஹிம். என்னை ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணிவிட்டு, நான் வந்து அப்போ ஒரு படமும் சைன் பண்ணல. என்னை ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு பாட்டு ப்ளே பண்ணி காமிச்சேன். அந்த பாட்டை ப்ளே பண்ணி கேட்ட அடுத்த செகண்ட், அதுக்கான ப்ரூஃபும் சந்தோஷமாகவும் மகேஷ் அண்ணாவும் தான். அதை கேட்ட அடுத்த செகண்ட் சொன்னார், என்னோட அடுத்த படம் நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். நான் வந்து அப்படியே ஒரு மாதிரி கேரேஜ் கேட்டு என்ன என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவர் என் மேலே வச்ச கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு என் மேலே இன்னும் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாச்சு. ஸோ அதே மாதிரி எவர் கிரேட்ஃபுல் டு ஹிம் அட்லி அண்ணா அண்ட் விவேக் அண்ணா. விவேக் அண்ணா வந்து என்னை நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுனால, நான் சொன்னேன் ஒரு ரொம்ப நாள் முன்னாடி சொன்னேன் நெட்வொர்க்கிங்னு சொன்னேன். அந்த நெட்வொர்க்கிங்கில் தான் விவேக் அண்ணா. ஏன்னா அவரோட சும்மா ஒரு தடவை ஒர்க் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் ஒரு 200 பேர்கிட்ட போய் அதை பற்றி பேசி இன்னொருத்தருக்கு நல்லது விஷ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அதை வந்து அவர் பண்ணி, அதனால எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் எவர் கிரேட்ஃபுல் அண்ணா டு யூ ஆல்சோ. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ப்ராசஸ். தேங்க்யூ ஸோ மச். Truly, this is just the beginning. இது எல்லாமே பார்க்கறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம். Now let's get back to பவழமல்லி. வந்ததுலேருந்து நீங்கள் பாய்ஸோடைய மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. சார் அந்த கைடு எங்கே சார்? ஆக்சுவலி உங்க எல்லார் மனநிலையும் எனக்கு புரியுது. நானும் அதே மனநிலையில தான் இருக்கேன். ஐ எம் வித் யூ. ஓகே, அவங்க வந்து ஏதோ ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ 9 o'clock வரேன்னாங்க ஈவெண்ட்டுக்கான. ஈவெண்ட் அதுக்கு முன்னாடி முடிஞ்சுன்றதுனால ஷூட்டை முடிச்சுட்டு சொல்லிட்டோம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. ஓகே, தொடர்ந்து நீங்க வந்து திங்க் இந்தியோட எந்த ஒரு கொலாபரேஷன் பண்ணாலும் அது எப்பயுமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறி இருக்கு. அப்படிங்கும்போது பவழமல்லி ஒரு வெட்டிங் தீம் சாங். ஸோ இந்த பாட்டு பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. அதுலேயும் உங்களுடைய டான்ஸ், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்தது. நாங்கள் எல்லாருமே அடுத்து உங்களை ஹீரோவாக எதிர்பார்க்கலாமோ அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்திருக்கு. would you like to answer that? இல்லை, அவங்க எல்லாம் வந்திருக்கிறது இத்தனை நாள் போட்ட பாட்டுக்கு தானே. ஸோ நான் இப்போ இன்னும் நிறையா நல்ல பாட்டு கொடுக்குறேன். இன்னும் உங்கள் லவ் கொடுத்துட்டே இருங்க. நான் இன்னும் செமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. மியூசிக் தான் நம்மளுக்கு, ஒன்லி மியூசிக். தேங்க்யூ. ஓகே, வாட் புஷஸ் யூ? அவங்க தான் சொன்னாங்க டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள் அப்படின்னு. சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் நிறைய லவ் வந்தாலும் நிறைய இடங்களில் போஸ்ட் அந்த நெகட்டிவ் பிஆர் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாம் நீங்கள் எப்படி இப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? how do you deal with it? what is it? சாய் அபியங்கர்ஸ் மந்த்ரான்னு கேட்கலாமா? லவ் யூ. ஸோ அந்த காதல் கொண்டேன்னு நினைக்கிறேன். அதில் சொல்லுவார்ல, வெறி வேணும்டா, வெறி. மற்ற பயங்கரமாக செய்யணும், வேலை செய்யணும்னு வெறி வேணும். அது என்னோட பேரண்ட்ஸ்னாலையும் என்னோட குருஸ்னாலையும் எனக்கு அது கிடச்சிருக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மை குருஸ். ஸோ செமையாக பண்ணுறது மட்டும்தான் வேலை, நல்லா மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா அதுக்கான எல்லாமே இப்போ இருக்குது. ஸோ 100% சின்சியாரிட்டியோட என்ன பண்ணாலும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அதுதான் நெருப்பில் காலை வச்சுட்டு எரியுதுன்னா எரியதான் செய்யும். ஸோ அதெல்லாம் தாங்கிட்டு ஜாலியாக வேலை தான் செய்யணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வேணா அடிங்கடா, நாங்கள் பாட்டுக்கு எங்கள் ரூட்டை பார்த்து போய்கிட்டே இருப்போங்கிற மாதிரி வேற லெவலில் சொன்னீங்க. சாய் அபியங்கர் ஒரு ஸ்டேஜில் இருக்காரு அப்படின்னா அந்த டான்ஸ் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பாட்டும் கேட்கணும் இல்லையா?
ஊரும் பிளட்டா? அப்புறம் எனக்கு புரியுது, ஊரும் பிளட் ஷூட் பண்ணிட்டு விஆர் வெர்ஷன் போடுவீங்க, கரெக்டா? தெரியும். ஓகே, ஐ எம் கேம். போலாம் எல்லாருமே, சரியா? உன்னைத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்கேன், நெஞ்சு ஏங்கியிருக்க. உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன் நான். என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவ. யாரவ 100க்கு 100 என்னவளா? ஒரலையவ கலையவ அழகிய நிலவவ, நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ. சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. தேங்க்யூ. திருப்பி இதே மாதிரி ஸ்டேஜ் எப்போ கிடைக்கும், உங்களை எப்போ சந்திப்போம்னு எங்களுக்கு தெரியாது. இன்னொரு கருப்பு ஆடியோ லான்ச்சில் இருக்கும். இருக்கும் அதை நாங்கள் பார்க்க தான் போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, இந்த கேப் நாங்கள் கொஞ்சம் மனசு தேர்த்துக்கிறதுக்காக இன்னொரு 3 சாங்ஸ் ஆடியன்ஸ் சைட் ரிக்வஸ்டாக நான் வந்து உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். ஆமாம், பார்க்காம பேசாம சேராம போனாலும் என்னாலும் நல்லா இருப்போம். தாங்காம தூங்காம நான் இங்க வாழ்ந்தாலும் நீ ஆச்சு நல்லா இருப்போம். இன்னொருத்தனோட நீ போக உள்ளச்சலோட நான் போக, என்ன பண்ண போறதுக்கு தெரியாதே நல்லா வாழ்ப்போம். விசில் அடிக்கிற பாட்டையாது இல்ல அப்படியே யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். பல பேருடைய மன வலியை இந்த பாடல்கள் மூலமாக நீங்க வந்து விவேகானந்தா தான் எழுதினாரு, ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணிட்டாரு ஃபீலிங்ஸ். சார் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட்ங்கிறது நான் அப்புறமா உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் சார். எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நல்லா இருப்போம் பாடிட்டீங்க. நிறைய ஆசை கூட ஃபேன்ஸ் இருக்காங்க. பல்சிங் கண்ணுக்குள்ள யார் பழியோ யார் பிழையோ யார் வச்சா கண்மொழியோ, நான் கேட்ட கேள்விக்கு நீ மட்டும் தாவிடையோ. என்னாகும் என் விதியோ என்னாகும் என் விதியோ என்னாகும் என் விதியோ என்னாகுமோ. வாழ்க்கை தீர காத்திருக்க, காத்தில் உள்ள காதலெல்லாம் கூட்டி காத்து தாரனா. தேங்க்யூ. இவ்வளவு பாடல்கள் பாடினாலும் இந்த பவழ மல்லிக்காக தான் இங்க வந்திருக்கோம். சித்தப்பு சிக்குன்னு வாராலே, சமத்தா சட்டுன்னு இட்டுன்னு வாராலே, என்னத்தான் ஒத்திக பார்த்தாலே, கணக்கா கட்டிக்க கேப்பேனே. அழகிட்டு கோலம் போட்டு அடிக்கட்டி மேல பாட்டு, அவ போல இங்க யாருன்னு காட்டு. விரல் பட்டா 100 தாட்டு, அவ வச்சாவான பேட்டு, பெச விட்டு நானும் போவேன்னு கேட்டு. ஓகே அப்பா, சந்தோஷமா? மேரத்தான் மாதிரி இருக்குங்க எனக்கு கொஞ்சம். பட் நாங்க வந்து இங்க ஆடியன்ஸ் சார்பாக திங்க் மியூசிக்கோ திங்க் இண்டிகோ நான் ஜஸ்ட் தேங்க் ஆல் ஆஃப் தெம். என் கூட என்னை பொறுத்துட்டு என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஜீவனுக்கும். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் தி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கான பொசிஷனிங் கொடுத்து எங்களை இவ்வளோ மக்களுக்கு தெரிய வைக்கிறாங்க அவங்க தான். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் தெம். ஸ்பாட்டிஃபைலேருந்து சிந்து இருக்காங்க அண்ட் ஷிகர் இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆப்பிள் மியூசிக் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ அப்புறம் பவழமல்லிக்கு வந்தோன்னா ஃபஸ்ட்டு மியூசிக் ஃபுல்லாக ஒரு ஸ்க்ராட்ச் வந்து அண்ணா மகேஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு 45 செகண்ட்ஸுக்கு ப்ளே பண்ணி காமிச்சேன். அப்படியே கேட்டு அப்படியே எந்த சொன்னார் 5th லாக்டு அப்படியே பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது இது வரைக்கும் அவர் எதுக்குமே பண்ணல. ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் பண்ணதுமே செம்மையாக ஹைப் ஆகிட்டேன். ஸோ அவர் ஓகே அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தேஜோ அவரை ரீச் அவுட் பண்ணோம்.
தேஜாவை ரீச் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஒரு லிரிக்கே இல்லாத டியூனை போட்டு காமிச்சிட்டு இதில் மியூசிக் வீடியோ பண்ணோன்னே அவர் பயன்ட்டார். ப்ரோ லிரிக் இருந்ததா இல்லையா, உங்கள் ஃபைனல் மிக்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லை லிரிக் வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஷூட் பிளான் பண்ணோம். அண்ட் செம குயிக்காக ஐ திங்க் வித்தின் 6 to 7 days ஃபுல் ஐடியேஷன். அவர் ஆல்ரெடி வேறு ஒன்றுத்தில் பிஸியாக இருந்தார். ஸோ இதுக்கு டைம் ஒதுக்கி பண்ணதுக்கு தேஜோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் whenever we have collaborated it has always been amazing and you truly mean a lot to me. Thank you so much. Thank you bro. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.